Hello friends, welcome back to my channel Blue Feather Clothing and Designing. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ரெகுலராக என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா பேசிக் பழகிட்டுருக்கோம் இல்லையா, அந்த பேசிக்கில் ஒரு ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நான் நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எப்படி எண்ணாட் போடுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காட்டியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி செயின் ஸ்டிச்லேயே டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் பேசிக், நிறையா பேசிக் இருக்குது செயின் ஸ்டிச்லேயே பார்த்தீங்கன்னா. அது யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ஸ்கேல், பென்சில், நார்மல் த்ரெட் நீடில் அண்டு ஜரி. ப்ளஸ் இது கூட நம்ம நார்மல் சில்க் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா. இது டபுள் பெல் பிராண்ட் கிடையாது. டபுள் பெல் பிராண்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது, ஷைனிங் சூப்பராக இருக்குது. அது சீக்கிரம் கட் ஆகாது கிடையாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் அந்த பென்சில் பற்றி சொல்லியிருந்தேன். இந்த அப்சரா இருக்குது இல்லையா, அப்சராவில் என்ன பண்ணணும்னா, அப்சராவோட ஷார்ப்னர் இருக்கு இல்லையா, அது ஷார்ப் பண்ணும்போதுன்னா ஸ்பீடாக உடஞ்சி போயிடுது. ஓகேங்களா. அதனால் ஷார்ப்னர் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். அந்த பெரிய ஷார்ப்னர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகுது, கட்டாயி இந்த மாதிரி பார்த்தீங்களா, இவ்வளோ பெருசு ஃபுல்லாக அப்படியே ஸ்டக்காகி விழுந்துடுது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஷார்ப்னர் இல்லை பிளைடு அந்த மாதிரி வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அது சேஃப் கிடையாது. பட் ஷார்ப்னர் வேறு யூஸ் பண்ணுங்கள். அப்சராவோட யூஸ் பண்ணாதீங்க. இது எப்பவுமே உடஞ்சி போகாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் நம்ம இதில் மார்க் பண்ண முடியாது. ஓகேங்களா. இந்த பென்சிலில் ஏதோ ஒரு இது இருக்குது. இது ஆக்சுவலாக மெழுகு மாதிரி இருக்கக்கூடிய இந்த டைப். அது நம்ம நார்மல் பென்சில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது. ஓகேங்களா. இப்போ ஒரு லைன் போட்டுக்கிறேன். நம்ம எப்பவும் போல் எண்ணாட் சரி இருக்கு இல்லையா, அதில் எண்ணாட் போட்டுக்கலாம். இப்போ எப்பவும் போல் நம்ம அடியில் விட்டு செயின் ஸ்டிச் போடுறோம். செயின் ஸ்டிச்சில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா டைப் ஆஃப் செயின் ஸ்டிச் இருக்குது. அதாவது ஒர்க் பண்ணுறது இந்த பேசிக்காக அது ஒன்று தெரிஞ்சதுனால அவங்களால மற்ற ஒர்க் எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா. பாருங்கள், எப்பவும் போல் நார்மலாக இதிலிருந்து வெளியே எடுத்துட்டு போட்டிருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 2 o'clock என்னால் பப்ளிஷ் பண்ண முடியல சம் ப்ராப்ளம்னால. ஸோ நான் டுடே போட்டலான்னு போட்டிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக போடுங்க. நான் கொஞ்சம் கிராஸாக போட்டங்காட்டி நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லைன் ஸ்ட்ரைட்டாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா போட முடியாது. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம டுட்டோரியல் வீடியோவும் போடுற ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டிசைனுக்கு டுட்டோரியல் வீடியோவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு லைன் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கேன், போட்டு முடிச்சிட்டேன். நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வராது. அதாவது ஒரே ஈவனாக வராது. ஒரு ஸ்டிச் பார்த்திங்கன்னா பெருசாக வரும், ஒன்று சிறுசாக வரும். ஸோ அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண அது சரியாயிடும். ஓகேங்களா. இப்போ எண்ணாட் போட்டுக்கிறோம். எண்ணாட் போடுறது சொல்லி கொடுத்துருக்கேன். எண்ணாட்டில் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் போட்டு பழகிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுனால கட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இப்படி இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போட்டு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போது இதுக்கு பக்கத்தில் இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுருக்கேன். இப்போ பக்கத்தில் இதை சுற்றியும் டபுள் லைன் கொடுக்க போகிறோம். ஏன் இப்போ டபுள் லைன் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆரி டிசைனில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்ம நெக் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க. பேக் நெக் இந்த மாதிரி யூ வரைகிறோம், இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி டிசைன் இந்த மாதிரிலாம் வரையும்போது நம்ம ஆரி ஒர்க்கில் என்ன பண்ணோம், ஒரு திக் லைனாக நம்ம கொடுப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பீடு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த தட்டில் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ 3 to 5 லைன்ஸ் வரைக்குமே நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பக்கமாக போடுறது. அதுக்கு தான் இந்த டபுள் செயின் ஸ்டிச் காட்டுறது. பாருங்கள், பக்கத்தில் ஒட்டி அதே நேருக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஒன்றுக்கு மேலே போடக்கூடாது. 2வது செயின் ஸ்டிச் கரெக்டாக தெரிகிற மாதிரி போடணும். பாருங்கள், தெரியுதுங்களா
இப்படி கொண்டு வரக்கூடாது, தெரியுதுங்களா? இப்படி பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஒரு ஃபினிஷிங் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பிரிச்சுட்டு என்ன பண்ணணும், பக்கத்தில் அதே மாதிரி இப்படியும் கொண்டு வரக்கூடாது, அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, தனியாக செப்பரேட்டாக தெரியணும் உங்களுக்கு. இதே மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரில வந்து போட்டு காமிச்சிட்டே இருக்கணும், போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து நமக்கு ஈஸியாக வந்து வரும், ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயின் ஸ்டிச் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பீடு ஒர்க் பண்ணிங்கனாலும், ஒரு ஜர்தோசி ஒர்க் பண்ணிங்கனாலும், எந்த ஒர்க் பண்ணாலுமே பீடு ஒர்க் சில்க் த்ரெட் செயின் ஸ்டிச் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம், ஓகேங்களா? இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு பாருங்கள். நான் சொன்ன இல்லையா, ஒரு ஸ்கேல் ஃபுல்லாக லைன் போட்டுச்சு, ஒவ்வொரு லைனாக வந்து போட்டு பாட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து போட முடியும், ஓகேங்களா? அப்புறம் அந்த ஒரு லைன் நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போடுங்க. அப்புறம் செயின் ஸ்டிச்சோட சைஸ் வந்து ஒரே மாதிரி கொண்டு வாங்க. ஒவ்வொன்றாக தான் வந்து பழக முடியும். நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு 10 டேஸில் பழகிடலாம், 2 டேஸ் ஒர்க் ஷாப், ஆரி ஒர்க் ஷாப் பழகிடலாம். அப்படி கண்டிப்பாக பழக முடியவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டிச் முடிச்சுட்டு தான் இன்னொரு ஸ்டிச் வந்து நீங்கள் போக முடியும், ஓகேங்களா? அப்படியே வந்து போக முடியாது. இப்போ வந்து நம்ம இந்த வி ஷேப்பில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். டூ டேஸ் ஒர்க் ஷாப், 1 வீக் ஒர்க் ஷாப்பெல்லாம் கண்டிப்பாக வந்து போட முடியாது. ஒரு ஸ்டிச்சு பழகி முடிச்சிங்கன்னா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கே போக முடியும். அப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி கொண்டு வர முடியும்? அதனால் அந்த மாதிரி வந்து பழகாதீங்க. ஒரு 1 மந்த் அல்லது ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி ஒர்க் கூட பிரச்சனை கிடையாது. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துட்டோம். இங்கே ஒரு லாக் எட்ஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே அதுக்கு ஆப்போசிட் சைடு, ஓகேங்களா? பார்த்தீங்கனாலும் தெரியும். இந்த இடத்துல முடிக்கிறோன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே மேலே கொண்டு போகணும், தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு லாக் போட்டது இதோட வியோட ஷேப் கரெக்டாக கொண்டு வர்றதுக்காக. நல்லா பாருங்கள், தெரியும். கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே எப்பவும் போல் செயின் ஸ்டிச் போட்டே வரும். கரெக்டாக அந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துட்டோமா? அப்படியே இப்படி கொண்டு போகக்கூடாது, அது வந்து ராங், இல்லைங்களா? இங்கே அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக செயின் ஸ்டிச் போடணும், ஓகேங்களா? போட்டுட்டு அப்புறம் இப்படி கொண்டு வரணும். பாருங்கள், இதுக்கு அப்படியே நேராக கொண்டு போகக்கூடாது, அதுக்கு இந்த பக்கம் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். இப்போ தான் அந்த வியோட ஷேப் வந்து கரெக்டாக வந்து வரும். தெரியுதுங்களா? இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு வெளியே எடுத்துட்டு நீ நார்மலாக கொண்டு போயிடலாம். தெரியுதுங்களா? அந்த வியோட ஷேப் எப்படி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுதுங்களா? இந்த மாதிரி சுருக்கு வந்து வரக்கூடாது. கொஞ்சம் கிளாத் வந்து லூஸ் ஆகிடுச்சு என்னோடது, ஸோ அதனால் சுருக்கு வராமல் வந்து போடுறோம், ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும்னா வந்து போடணும், ஓகேங்களா? இதெல்லாமே ஒவ்வொரு டிசைனுக்கு நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இது எந்த டிசைனுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, இந்த ஒரு சதுரமாக போடுறதுக்கு, சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, டைமண்ட் ஷேப்லாம் போடுவோம் இல்லையா, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும், இல்லை? இந்த நாலேஜஸ்லேயே வந்து அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணால் தான் வந்து கரெக்டாக வரும், ஓகேங்களா? இன்றைக்கி இதுதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க். எதுனா செயின் ஸ்டிச், டபுள் செயின் ஸ்டிச் வந்து போடணும், அதே மாதிரி இந்த மாதிரி ஒர்க் வந்து போடணும். இதுலேயும் அப்படி தான் டபுள் போடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் சிங்கிள் இந்த மாதிரி போட்டு பழங்க, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், வி மாதிரியே கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டு எகைன் நம்ம இப்படி கொண்டு போகிறோம், ஓகேங்களா? லாக் வந்து இந்த சைடு வரணும், ஆக்சுவலாக கிராஸ்ன்னு நினச்சிக்கோங்க, ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து வரணும், புரியுதுங்களா? நேராக வரோம், இங்கே ஒரு குட்டி லாக் இந்த சைடு போகிற மாதிரி, இங்கே ஒரு குட்டி சின்ன லாக், அப்புறம் எகைன் மேலே வரும். இந்த மாதிரி தான் வந்து போடணும், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து போடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த
சரி த்ரெட்டில் வந்து போட்டு முடிச்சோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு சில்க் த்ரெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து வரும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். என்ன ஆகுதுன்னா கட் ஆயிரும் சீக்கிரம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்குலாம் ஃபுல்லாகவே வந்து கட் ஆகும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ ஜரியில் நான் கோல்டு கலர் எடுத்திருக்கேன். ஜரியில் எல்லா கலரும் வெரைட்டி ஆஃப் நம்பரோடு இருக்கும். எல்லா கலரும் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு அதே கலர் பர்ஃபெக்டாக வேணும்னா அதில் நம்பர் இருக்கும். சரிங்களா? அதோட கவரில் நம்பர் இருக்கும். அந்த சொன்னீங்கன்னா வந்து போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம், எண்ணாட் நம்ம நார்மலாக போட்டு எண்ணாட் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து இதில் பழக வேண்டாம். கண்டிப்பாக பண்ணவும் முடியாது. ஸோ ஜரி த்ரெட் தான் இம்பார்ட்டன்ட். அது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, A1 மம்தா பிராண்ட். இப்போ எப்பவும் போல் உள்ளே விட்டு எடுத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப திக்னஸ் கம்மியாக வந்து வரும். ஓகேங்களா? ரொம்ப திக்னஸ் கம்மியாக வந்து வரும். பார்த்தீங்களா? அது எப்பவும் போல் இப்படி விட்டு எடுக்கணும். கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் வந்து வராது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் போட்டு காட்டுறேன். இதில் ரொம்ப ரொம்ப சின்ன மைன்யூட் ஸ்டிச்சஸாக வந்து போடணும். ஓகேங்களா? சரி சில்க் த்ரெட்டில் ரொம்ப அழகாக வந்துடும் இதோட ஃபினிஷிங். இந்த கலர் பார்த்திங்கன்னா டல் அடிக்குது. இன்னுமே வந்து கோல்டு, ஷைனிங் கோல்டு, நிறைய டைப் ஆஃப் கோல்டு வந்து இருக்குது. ஓகே, அந்த மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக போட்டலாம். பார்த்தீங்களா? இடையில சிக்கு விழுகு, இல்லைன்னா நூல் கட் ஆயிரும். பார்த்தீங்களா? இப்போ நூல் கட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பிகினர்ஸ்க்கு நிறையா வந்து வரும். ஓகேங்களா? இப்போ நூல் அடியில் வந்து கட் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிராண்ட் வந்து சரியில்லை. அதனால் டபுள் பில் பிராண்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள் உங்களால் போட முடியுதான்னு. இல்லை அப்படின்னா ஜரியிலேயே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஜரியில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த த்ரெட்டுக்கு வந்து போய்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.